கோபம் எல்லாருக்கும் வருது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கோபத்தை எத்தனை பேர் புரிஞ்சிக்கிறோம்? கோவம்ன்றது பிறர் மீது நமக்கு வருது. அவங்க இதை செய்யலை, நம்ம சொல்கிறத கவனிக்கல, இப்படி நடக்கலை, இப்படி கிடைக்கல. ஆனால் உண்மையில் கோவம் அங்கேருந்து வரல. கோவம் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளார இருக்குது. எப்படி இருக்குன்னா, நம்ம சில விஷயங்களை செய்ய முடியல, நமக்கு கிடைக்கல, நமக்குள்ளார இருக்கிற திருப்தியின்மை, அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் கோவத்தை உண்டாக்குது. நல்லா பாருங்க, ஒரு அமைதியாக நல்லா இருக்கிற மனிதருக்கு கோவம் வர்றதில்ல. எதனாலனா உள்ளுக்குள்ளார இருக்கிற உணர்வு நிலை அமைதிக்குள்ளார இருக்குது. அமைதியாக இருந்தால் அமைதி தான் வரும், கோபம் இருந்தால் கோபம் தான் வரும். அதனால் கோவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எது நம்ம கோவத்தை உண்டாக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து வெளியே வருவோம்.